இந்த பையன் கையில ஒரு ஷார்ப்பான கத்தி இருக்குது. அதை வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளவு ஸ்ட்ராங்கான பொருளையும் ஈஸியா அறுத்துட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கத்தியை வச்சு காலியா இருக்கிற இடத்துல கோடு போடுற மாதிரி சைகை செஞ்சா அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு போர்ட்டலே உருவாக்கிடும். அதுக்குள்ள பூந்து நம்ம நினைச்ச இடத்துக்கு போயிட்டு அதை அப்படியே கையாலேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய வெள்ளக்கரடி வந்து மனுஷங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா சண்டை போடுது. யாராலையுமே அதை தோக்கடிக்கவே முடியல. அப்ப அந்த இடத்துக்கு இந்த பையன் ஓடி போய் அந்த கரடியை ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க சொல்லிட்டு, நீ முடிஞ்சா என்கிட்ட மோது, என்கிட்ட ஒத்தைக்கு ஒத்த மோதி ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா நீ மனுஷங்களை விட்டு இங்க இருந்து கிளம்பிடணும்னு சொல்றான். அதுக்கு அந்த கரடியும் இவெல்லாம் நம்மள எதிர்த்து ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு அவன் கூட சண்டை போடுறதுக்கு ஓகே சொல்லிடுது. ஆனா அந்த பையன் என்ன சொல்றான்னா, நீ உன்னுடைய தலையில இருக்கிற கவசத்தை கலட்டி வச்சுட்டு என் கூட சண்டைக்கு வான்னு சொல்றான். சரின்னு அதுவும் அந்த கவசத்தை கலட்டி வச்சுட்டு, என்னுடைய இந்த கவசத்தை உலகத்துல இருக்கிற எந்த கத்தியாலையும் கோடாரியாலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கானதுன்னு சொல்லுது. அதை கேட்ட அந்த பையன் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஷார்ப்பான மேஜிக் கத்தியை வெளியில எடுத்து அந்த கரடியை அட்டாக் பண்றதுக்கு பதிலா அதோடைய கவசத்தை லேசா அறுத்து பார்ப்பான். பார்த்தா அது அசால்ட்டா கட்டாயி கீழே விழுந்துடுது. அதை பார்த்த உடனே அந்த கரடிக்கு பயம் வந்துடுது. இவன் கையில இருக்கிற வெப்பன் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சண்டை போடாமலே தோல்வியை ஒத்துக்குது. அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த கரடியை அட்டாக் பண்ணாம அங்க இருக்கிற மக்கள் கிட்ட அதோடைய ஃபேமிலியை ரிலீஸ் பண்ணி விட சொல்றான். கடைசியில அந்த கரடியும் மனுஷங்க யாரையும் தாக்காம இந்த பையனுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது.